ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 36 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த ஜார்டன் லாகன் நம்ம சாய் அவனோட ஸ்பீர் அட்டாக் மூலமாக அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு கௌசிக் வந்தான்ற மாதிரி நம்ம கிஞ்சிக்கு வந்து டிராகன் மூலமாக அவனை அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த டிராகன் அட்டாக் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ இது என்னோட டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெத்தாக வந்து நின்றுப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த ஜார்டன் லோகன் கிஞ்சிக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே கிஞ்சிக்கு என்ன பண்ணுறான், சாய் அந்த டிராகனில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிடறான். அதை பார்த்து ஜார்டன் லோகன் என்னடா தப்பிச்சு ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டிராகன் மேலே உட்காந்துட்டு இருக்க கிஞ்சிக்கு யப்பா கொஞ்சம் என்னை போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் லோகனுக்கு பயங்கரமாக பயந்துட்டு இருக்கான். பின்னாடி இருக்க நம்ம சாய் இங்கே இருக்க கிஞ்சிக்கு கிட்ட ஏய் என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் இல்லைனா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் கொஞ்ச நேரம் மூடிட்டு உட்கார்றா, விட்டுருந்தா அந்த ஜார்டன் லாகன் முடிச்சுட்ருப்பான். ஆமா நீ எதுக்குடா ஜார்டன் லாகன் கிட்ட போய் சண்டைக்கு போடுற, அவனே சண்டைக்கு வந்தாலுமே எஸ்கேப் ஆகி ஓடத்தை விட்டுட்டு நீ என்னமோ பெரிய வீர மாதிரி அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பானா. அதை கேட்டு சாய் அதெல்லாம் விடுங்க ப்ரோ, நீங்க என்ன வந்து காப்பாத்திட்டீங்களா ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அதை கேட்டு இங்க கிஞ்சக்கி டேய் எதுக்குடா என்ன ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுற, உயிரை வாங்காதடா கொஞ்சம் மூடிட்டுடா. அப்ப கிஞ்சக்கி சாயை பார்த்து டேய் இது வழக்கமான சண்டை இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனியாக தான் சண்டை போடுவாங்க, இப்போ நம்ம 2 பேர் டீமாக சண்டை போடுறோம், எனக்கு இந்த ரூல்ஸை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி சாயும் அதெல்லாம் ரூல்ஸ்லாம் விடுங்க, அதெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா சண்டை போட்டிருப்பாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம், கிம்மண்ணனை தேடி போவோமா, நம்ம அவர் கூட சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது கிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சக்கியும் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கெத்தா மாஸ்க் காட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ளே அந்த மிகப்பெரிய ஸ்லைஸ் இருந்தது பாருங்க, ஸ்வாட் ஸ்லைஸ், அங்கே பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படியே அங்கே புகை மூட்டமாக இருக்கும். அங்கே இருந்த ஒருத்தனுக்கு ஒரு கையே போயிருக்கும். டே எங்கடா போனீங்க, எவனையுமே ஆளை காணோம், நான் பேசுறது கேட்குதாடா, ஏதாவது கேட்குதா அப்படி சொல்லும்போது தூரத்து வந்து எல்லாருமே கேட்குதுப்பா என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லும்போது டேய் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஜார்டன் லோகன் தான் இங்கே பெரிய ஆள், அவன்கிட்ட மாட்டினா கதை முடிஞ்சுன்னு நினச்சோம்ல, ஆனால் அவனை விட ஒருத்தன் பயங்கரமாக இருக்காரண்டா, அவனோட பேர் தான் கிம்மு, ஐயோ அவனோட மானா பவரை பார்த்தா எனக்கே அள்ளு உடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி சொன்னேன். அங்கே இருக்கவங்க அதை கேட்டுட்டு என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த அடல் கிட்ட டே மச்சான் கேட்டியா, இங்கே ஜார்டன் லோகன் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கிம்மும் ரொம்ப பயங்கரமான பிரச்சனை தான், இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஆடலும் அப்படியா அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு பிளான் போட்டாகணும், எல்லாருமே ஒன்றா சேருங்க, நம்ம இப்போ புது பிளான் போடுறோம், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிம் அட்டாக் பண்ணணும், நம்ம தனித்தனியாக போனோம்னா ஒன்றும் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தா அந்த சைனாவோட அண்டர் வாங்குவோம் அவங்களாம் சண்டை போட்டுட்டே இருப்பான். அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்தோடனே புரியுது நம்மளாம் திரும்ப வேற ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க ஒரு ஹண்டர் நானும் உங்க கூட சேர்றேன், என்னோட பேர் ராய்க்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஹண்டர் எனக்கு புரிஞ்சுது நானும் உங்க கூட வந்து சேர்றேன், என்னோட பேர் ஜப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சேர்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க வாங்குவோ கடுப்பாயி டேய் நீங்கள் அவனுக்கு ரொம்ப பில்டப் ஏற்றுறீங்கடா, உங்கள் ஒருத்தனையும் நான் விட மாட்டேன், எல்லாத்தையுமே கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போ பார்த்தாலுமே சுடுதண்ணில் காலை ஊற்றுன மாதிரி எப்போ பாரு கோவத்திலேயே இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ தகவல் சொல்லிட்டு இருந்தவனை போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளிட்டு ஆமா அவன் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டு இருந்தானே, யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இப்போ என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்ப்பாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இந்தியாவோட ஹண்டர் ஜான் நம்ம ஹீரோவை அந்த மணியில் அடைச்சி வைக்கும் போது நம்ம ஹீரோ அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் டைம்குள்ளே மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இது சுற்றி ஏதோ ஸ்பேஸ் பவர் மாதிரி இருக்குது, இந்த பவர் நான் உள்ளே இழுத்து இதை மொத்தமாக அடித்து நொறுக்க வேண்டியதான், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்றே ஒன்று தான் சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்பேஸில் இருக்க மானா பவர் எல்லாத்தையுமே உறிஞ்சி அடித்து நொறுக்கிருப்பாரு. அப்படி தான் நம்ம ஹீரோ வெளியே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த இந்தியாவோட ஹண்டரை யார் கொண்டிருப்பா, இவனு தான் கூட்டிருப்பான்லோ, சரி 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 அவன் அதுக்குள்ளே செத்து போயிட்டான், சரி அவன் தோத்துட்டான் பரவாயில்ல, இப்போ நான் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சுற்றி பார்த்தா ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கட்டு போட்டு வச்சு நிற்கிற மாதிரி வச்சுருப்பானுங்க. அப்படியே மேலேருந்து ஒருத்தர் பறந்து வந்து டே உன் கதை முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒத்த கையாலே அவனை துண்டா விட்டுறாரு. என்னடா அவனுங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பவர் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் இப்போ என்னோட பவர் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த பாம்போட இதயத்தை நான் எடுத்தனாலையா, அப்படியா தான் இருக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது, இப்போ அடுத்து யாரா வெளியே வர போறீங்களா ஒளிஞ்சிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருந்து தப்பு தப்பு தப்புன்னு நிறைய பேர் வரானுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து அங்கே இருக்க ஒருத்தன் டேய் ஆமாண்டா அவன் சொன்ன மாதிரி இவன் சாதாரண மனுஷன் இல்லை, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பயந்து நடக்கிறானுங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அப்படி பயந்து நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ண ரெடியாக வராங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லாருமே பிளான் பண்ணி என்ன அட்டாக் பண்ண போறீங்களா, இது என்ன
கிம்சோவை அட்டாக் பண்ற ரைடா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நடுச்சுல நிற்கும் போது அங்க இருக்க ஒரு பொண்ணு சங்கிலி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து ஒருத்தன்ட்ட போடு ஒரே போடு அவனை பாதி துண்டா வெட்டி போட்டு தள்ளிட்டு அடுத்ததா ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போனா அவன் பெரிய ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அவனை அப்படியே எரிச்சு தள்ளிடுவாரு. அப்படி இந்த பக்கம் அந்த பக்கமும் 2 பேர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவனுக்கு 2 பேர்த்துல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு மேல பறந்து போவாரு. அப்போ அந்த மேஜிக் பவர் இன்னும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படி எரிச்சு தள்ள பார்ப்பான். நம்ம ஹீரோ அவ்வளவுதான் அந்த தண்டர் பவரை யூஸ் பண்ணி எரிச்சு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காணாம போயிருப்பான். எங்கடா போனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்ப டக்குனு பின்னாடி இருந்து பார்த்தா பிளட் மேஜிக்கல் பவர் மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்து அங்க இருக்கவங்களாம் டே என்னடா இது இந்த ஸ்கில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த டிசப்பேர் ஸ்கில் அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போய் அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிருப்பாரு. அவனுங்க டே அவன் எங்க இருக்கான்னு தெரியலடா மறைஞ்சு போயிட்டானே கண்ணுக்கு தெரிஞ்சாலே அட்டாக் பண்ண முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் டே அவங்க மூச்சு விடுறான் எனக்கு அது கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோ பட்டக்குன்னு ஒரு பவர் யூஸ் பண்ணுவார் பாருங்க. அந்த பவர்ல அவங்களால அசையவே முடியாம அப்படி ஃப்ரீஸ் ஆகி அதில் உட்காந்துருவானுங்க. அங்க ஒருத்தன் முட்டி போட்டு உட்காந்துட்டு ஏய் என்னாச்சு என்னால ஏன் அசையவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ கெத்தா நிப்பா இருப்பாருங்க. அதுல நம்ம ஹீரோ பாம்பு இதயத்தை முழுங்கினால அந்த பாம்போட பவர் சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏய் இவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுடா இவன் ஒரு மான்ஸ்டர் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ அவன் கழுத்துல கத்தி வச்சு தம்பி நீ வேற என்ன எதிர்பார்த்த என்ன தோக்கடிக்கலான்னு எதிர்பார்த்தியா அது நடக்கவே நடக்காது நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அதை உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த அடல் கேசல் பிளான் போட்டது எல்லாத்தையுமே இங்க நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோட அந்த டெத்து மானா பயங்கரமா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடல் கேசல் ஏய் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நான் பார்த்ததே இல்லடா அவன் தான் நினைக்கிறேன் அவனோட மானா பவர் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொருத்தன் அந்த டெலிபதி அந்த மேஜிக் பவர் மூலமா அங்க இருந்து தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஏய் அங்க 6 பேர் போனாங்க ஆனா அங்க 6 பேர் எங்க இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு போலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் தூக்கி பறந்து வந்து விழுவான். என்னன்னு பார்த்தா டே கெவினே நீ என்னடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடல் கேசல் பார்த்துட்டு இருந்தா அங்க ஒருத்தன் பறந்து வந்து விழுவான். அவனை பார்த்துட்டு அந்த அடல் கேசல் டே கெவினே நீ என்னடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பேசிட்டு இருப்பானுங்க. டேய் இவன் இங்க இருந்து வந்தானா யாரா அவனை தூக்கி வீசினது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த அடல் கேசலுக்கு ஏய் அப்படின்னா அந்த மானா பவர் டெத்து ஃபீலிங் சாவோட மரண பயத்தோட இருக்கிற மானா பவர் எனக்கு தெரியுதுடா அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடல் கேசல் சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ஆமா நான் வந்துட்டேன் நைஸ் டு மீட் யூ அடல் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ மாதிரி இருக்காது அந்த மிகப்பெரிய மலைப்பாம்பு மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரியும். ஏய் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு இருப்பான். இவன் ஒரு வேட்டைக்காரன் நம்மளெல்லாம் வேட்டையாட போறானா அப்படின்னு சொல்லிட்டு அடல் கேசல் பயந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்னப்பா எனக்காக தானே காத்துட்டு இருந்த இந்த அவன் முன்னாடி வந்துட்டேன் இப்போ ஆரம்பிப்போமா நீயும் நானும் ஆட்டத்தை சீக்கிரம் ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நின்றுருப்பாரு. அதை பார்த்துட்டு அவனும் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அவனோட குத்த டார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு இந்த பாம்போட இதயத்தை சாப்பிட்டனால எனக்கு ஒரு புதுசான ஒரு பவர் கிடைச்சிருக்கு அதுதான் தேர்ட் ஐ பிரெடேட்டர் ஐ அப்படின்னு இந்த ஐ பவர் கிடைச்சிருக்கு. இது மூலமா மற்றவங்க என்னோட ஆப்பனண்டோட அந்த மானா அந்த மேஜிக் பவர் இது எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்ற ஒரு சூப்பரான ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதனால என்னை எதிர்த்து சண்டை போடுற எல்லாருமே ரொம்ப வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே அந்த பிரெடேட்டர் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணிடுவாரு. அதில் அவனுக்கு என்னாச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஒன்றும் பண்ண முடியலையா அது என்னன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா சொல்றேன் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கெத்தா சொல்லுவாரு. அப்போ அவன் டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோவும் அப்படியா தம்பி உன்னால முடிஞ்சது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ரெடியா நிற்பாரு. அப்போ அவன் கையை முறுக்கிட்டு அப்படியே தப்பிச்சு வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை குத்துவான். அந்த இடத்துல பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜார்டன் லோகன் கூட சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தன் வரான். அவனை பார்த்து ஜார்டன் லோகன் டே வாடா திருட்டு கோட்டு உன்னால முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்கோ நீ தானே ஸ்ட்ராங்கஸ்ட் நினைக்கிற வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவனும் ஆமாண்டா நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து பறந்து போய் அந்த ஜார்டன் லோகனை அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்வாட் எடுத்து எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ண அதை கொக்கியை வச்சு ஒருத்தர் தடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒருத்தன் ஸ்வாட் எடுத்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மூன் பிளாஸ்ட் போடுவான். அவன் வேற யாரும் இல்ல நம்ம சாய் தான்.
முன்னாடி பார்த்தா அந்த லீனான்ற பொண்ணு தான் பக்கத்துல அந்த அம்புறவனு இருப்பான். இவங்க 2 பேரு கூட நம்ம சாய் சண்டைக்கு வந்திருக்கான். அங்க அம்புறவன் மறுபடியும் நம்ம சாயோட மூஞ்ச பார்த்து அம்புட, அத உடனே அந்த சில்வர் டிராகன்ல இருக்கான் பாருங்க கிஞ்சக்கி, அவன் தடுத்து நிப்பாட்டி ஷீல்டு மாதிரி உருவாக்கி வச்சு காப்பாத்திடுவான். அதை பார்த்துட்டு நம்ம சாயும் சூப்பர் ப்ரோ, வெளுத்து கட்டிட்டீங்க, வாங்க நாம இப்ப சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாய் அப்புறம் அந்த சில்வர் டிராகன்ல இருக்கிற கிஞ்சக்கி, இந்த பக்கம் எலினாவும் அந்த வில்லம் பூரவனும் இவங்க 2 பேரும் சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சைனா ஹண்டர் வாங்குவோம், அவங்க கிட்ட மத்த ஹண்டர்ஸ்ல வந்து அப்படி நின்று இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அங்க நம்ம ஹீரோக்கும் அடலுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கு. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அந்த அடலை பார்த்தா அவன் கையிலே ஒரு ப்ளூ கலர் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு டிராகன் ஹாலோகிராம் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அந்த டிராகன் பவர் யூஸ் பண்ணி நான் தான் டிராகன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வான்னு கத்திக்கிட்டு அந்த டிராகனை அனுப்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோவை அந்த டிராகனை அப்படி ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட ட்ரை பண்ணுவாரு. அது நம்ம ஹீரோவை அப்படி தள்ளிக்கிட்டே போவோம். அப்படியே கட் பண்ண அந்த அடல் கேசவளோட அந்த ஃபிளாஷ்பேக்கு, அப்போ அவன் சின்ன பையனா இருக்கும்போது நான் சின்ன வயசுல தான் அனிமி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அனிமி பார்த்ததுலேருந்தே எனக்கு டிராகன் மேனை ரொம்பவே பிடிக்கும். அவர் தான் என்னோட ஹீரோ. அவர் இங்கே வீக்காக இருக்க மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றி வில்லன் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுவார். நானும் அவரை மாதிரி ஒரு டிராகன் ஹீரோவாக மாறணும் தான் ஏம் பண்ணேன். அதனால தான் எனக்கு இப்போ அந்த டிராகன் பவர் கிடச்சிருக்கு. நான் தான் யூக்கோலியே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தேன். ஆனால் ஒரு கடத்தில் டவர்லேருந்து நான் தப்பிச்சு போயிட்டேன். மக்கள் டவரில் டஞ்சனில் இருந்து எல்லாம் அவுட் பிரேக் ஆகி மான்சஸ் எல்லாம் வெளியே வரும்போது அங்கே நான் இல்லை, நான் ஒரு கோலை அப்படி சொல்லிட்டு மக்கள் என்னை ஹீரோவாக ஏற்றுக்கல, என்னை கோலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்க. அப்போது அசோசியேஷன் இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. இந்த மாதிரி இங்கே ரேங்கர்ஸ் கேம் நடக்குது, நீ அங்கே போய் ஜெயிச்ச அப்படின்னா உன்னை பழையபடி எல்லாருமே ஹீரோவாக ஏற்றுக்குவாங்க, நீனும் பெரிய ஃபேமஸான ஹண்டரா மாறலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். இப்போ நான் எல்லாத்துக்குமே ஹீரோவாக மாறணும், நான் இப்போ வெறித்தனமான ஒரு டிராகன் வாரியர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, தம்பி நீங்கள் சண்டை போடும்போது மனசில் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுப்பா, சண்டையில் கவனம் இருக்கணும், அதை விட்டுட்டு நீ எதோ பேசிகிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ப்ரிடேட்டர் ஐ பவரை இப்போ தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த ப்ரிடேட்டர் பவரை யூஸ் பண்ணனால என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட அந்த டிராகன் இருக்கு பாருங்க, அது இருந்த இடம் தெரியாமல் அப்படி காணாமல் போயிருது. அந்த ஸ்கில்லே கேன்சல் ஆயிடுது. நம்ம ஹீரோ அப்படியே பறந்து வந்து ஸ்வாட் எடுத்துட்டு ஒரே போட்டுட்டு அந்த பக்கம் போய் கெத்தா நிப்பாரு பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரே ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்க போது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.